வணக்கம். நான் உங்கள் பாலமுருகன். இந்த இடம் எங்கே அப்படின்னாக்கா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அரசுக்கு சொந்தமான சொசைட்டி. இது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பருத்தி வியாபாரம் பிரதானமாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு இடம். நான் காமிக்கிற இடமெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சொசைட்டிக்கு சொந்தமான இடம். இது கிட்டத்தட்ட 1 ஏக்கர் இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக ஒரு காலத்தில் வந்து பருத்தி மூட்டையை அடுக்கி வச்சுருப்பாங்க, வியாபாரத்துக்கு வந்தது. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடம் ஃபுல்லாக பருத்தி மூட்டை அடுக்கி வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் புல் முளைச்சி போய் கிடக்குது. இந்த இடத்துலலாம் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு மூட்டை மூட்டையை அடுக்கி வச்சுருப்பாங்க. இடமே இருக்காது. அவ்வளோ பிரதானமாக வியாபாரம் நடந்த ஒரு இடம். இப்போ இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னாக்கா சொசைட்டிக்கு சொந்தமான கட்டடம். அங்கே ஒரு வாழை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி வந்து ரெஸ்ட் ரூமுக்கு பேக் சைடெல்லாம் இடம் இல்லாமல் மூட்டை வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. ஒரு வாரமாக புதன்கிழமை வந்து இங்கே ஏலம் நடத்துவாங்க. செவ்வாய்க்கிழமை மதியானமாகவே வர ஆரம்பிச்சிருவாங்க விவசாயிகள். அவங்களுடைய பருத்தி விளை வச்ச பருத்தி எடுத்துக்கிட்டு வந்துட்டு விளைய வச்ச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இன்றைக்கி எத்தனை மூட்டை இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-15 விவசாயிகள் தான் இங்கே வந்து மொத்தமாகவே பருத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்த பருத்திக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான விலையை கொடுத்து மக்கள் வந்து பருத்தி வியாபாரம் செய்கிறதே, பருத்தி பயிரிடுறதே கைவிட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்ம வந்து போயிட்டோம். ஒரு காலத்தில் வந்து நம்ம இந்தியாவில் நிறைய பருத்திகள் பயிரிட்டோம். ஆனால் வந்து இன்றைக்கி அதுக்கான சரியான விலை கொடுக்காததுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, யாரும் அந்த பயிரே பண்ணுறதில்ல. முன்னாடி பாருங்கள், சிமெண்ட் தரை போட்ட ஒரு களம் இருக்குது. அதில் ஒரு வகையான ரகம் பருத்தியெல்லாம் அடுக்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் சிமெண்ட் போடாத இடமெல்லாம் இருக்குது. இதில் ஒரு வகையான ரகங்கள் வந்து அடுக்க சொல்லுவாங்க. இந்த இடம் கூட பத்தாமல் பக்கத்தில் ப்ரைவேட்டு நிலம் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு நாளுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரைவேட்டு நிலத்தில் அங்கே போயிட்டு மூட்டையை அடுக்கி வச்சு வியாபாரம் நடந்த காலம்லாம் இருக்குது இங்கே இந்த சொசைட்டியில். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, பருத்தி வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப ஒரு உகந்த இடமா இந்த இடம் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாகாணமே வெறிச்சோடி போய் கிடக்குது. எந்த விவசாயிகளுமே இல்லை. நான் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ தான் வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு 1 2 3 இந்த பக்கம் ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. இது ஒரு ரகம் பாருங்கள். இந்த பக்கம் வந்து இது வந்து கொட்டு பருத்தி, இவ்வளோ ரகம் பாருங்கள். இந்தாண்டு வந்து இந்த பச்சை கொட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க. இது ஒரு ரகம், அவ்வளோதான். இது இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர் அதிகபட்சமாக அப்படி தான் இருக்குது. ஒரு மோசமான சூழலுக்கு போயிடுச்சு. இந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க, தன்னுடைய கடமையாக நினச்சி இந்த பருத்திக்கு வந்து எல்லா விவசாய பொருட்களுக்கும் ஒரு ஆதார விலை அப்படின்னு சொல்லி ஒன்று சரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா பரவாயில்ல. இந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் ரோடு இருக்கும். ட்ரெயின் போயிட்டுருக்குது. ஸோ இந்த இடமெல்லாம் பாருங்கள், எல்லாம் புல் முளைச்சி போய் கிடக்குது. இந்த இடத்தெல்லாம் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. அவ்வளோ ஒரு பெரிய மார்க்கெட்டாக வந்து நடக்கும். இப்போ அதுக்கு எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு குறைந்த மூட்டைகள் மட்டுமே வந்திருக்குது. இவ்வளோ குறைந்த மூட்டைகள் வந்த போதிலும் ஏதோ இந்த ஏலம் இன்னும் நிறுத்தாமல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக. ஏன்னா வெளியில் தனியார்கிட்ட நம்ம போய் விற்கும் பொழுது அவங்க இன்னமும் ஒரு மோசமான ரேட்டு தான் கொடுப்பாங்க. தண்ணி இல்லாமல் மேட்டு பயிர் பண்ணுறவங்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த பருத்தி தான் பயிர் பண்ணி ஆகணும். வழக்கமாக ஆடி மாதத்தில் விதை ஊனுவாங்க. அதை மார்கழி, தை, மாசி இந்த மாதங்களில் வந்து பருத்தி அறுவடை செஞ்சு இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து போட்டுருவாங்க. ஒரு டெம்போ ஒன்று வந்து மூட்டையை இறக்கி விட்டுட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பழைய மாதிரி இந்த களம் ஃபுல்லாக 5 அடி உசரத்துக்கு மூட்டையை அடுக்கி வச்ச அந்த காலம் இனியும் வருமா அப்படின்றது தெரியல. நன்றி.